Hi guys, I'm welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல இன்ட்ரஸ்டிங்கா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் வந்து கேட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்றத நம்ம குயிக்கா பார்த்தறலாம். ஓகே, சோ அவர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ மெலானியா ட்ரம்ப் காயின் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா எனக்கு வந்து லாஸ்ல இருக்கு. இதை நான் வந்து வச்சிருக்கலாமா இல்ல செல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதை நான் இந்த வீடியோ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ஓகே, சோ ட்ரம்ப் காயின். ஸோ ட்ரம்ப் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ட்ரம்ப் காயின்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிகப்பெரிய குட் மூவ்மெண்ட்டோ இல்லை ஒரு குட் இனிஷியேட்டிவோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் இவர் ஒரு மீம் காயின் இவர் ஆதரிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் போயிருக்காரு. இதை வந்து அவர் லான்ச் மட்டும் தான் பண்ணியிருக்காரே தவிர இதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட்ல பின்னாடி ஸ்டோரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது அதுதான், ப்ரோ ட்ரம்ப் காயின் பயமா போயிட்டு இருக்கு, ட்ரம்ப் காயின் நல்லா வாங்கிடலாமா அடுத்து மெலானியா ட்ரம்ப் வேற கேட்டாங்க. ஒரு சில பேருக்கு குட் அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு, குட். அதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வழி வந்துச்சா, வந்ததோட லாபம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப 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 ரிஸ்கிங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு விஷயம் அந்த ட்ரம்ப் காயினை பேஸ் பண்ணி நடந்திருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா there are many organization, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ட்ரம்ப் ETF வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. எந்த தைரியத்துலதான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா பிட்காயின் கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு வந்தாங்க, இத்தனையும் கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப SEC இவங்க கைக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரம்ப் ETF ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க, ஈஸியா அப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுலயும் கண்டிப்பா ஒரு ஈக்கோ இருக்கதாங்க செய்யும். பிகாஸ் சொலானா தான் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது லைன்ல இருக்கு. சோ அதனால சொலானா ஆனதுக்கு அப்புறம் தான் எது வந்தாலும் பார்க்கும். பட் ட்ரம்ப் ETF சொல்லிட்டு ஒரு ஃபைல் பண்ணிருக்காங்க. அது அப்ரூவ் ஆகுதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். பட் ஃபைல் பண்ற அளவுக்கு போற அளவுக்குலாம் இந்த காயின் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய இம்பாக்டையும் சத்தியமா மார்க்கெட்ல கிரியேட் பண்ணல. ஏன் இவ்வளவு ஹைப் கொடுத்து அதை பண்றாங்க? இன்வெஸ்டர்ஸ் அப்படியே காசு எடுத்துட்டு வந்து கொட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ற மூவ் மாதிரி தாங்க இது வந்து இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க, இதுதான் இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட். இந்த மாதிரி ட்ரம்ப் காயின் வந்து பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தலைவர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப் காயின் லான்ச் பண்ணதோட சரி அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதுக்கப்புறம் நான் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரோட ஸ்டேட்மெண்ட்னால பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்போ ட்ரம்ப் காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்ஃபால் வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு. இது வந்து அவரே வந்து சொல்லிட்டாரு, லான்ச் மட்டும் தாங்க நான் பண்ணேன், அதுக்கப்புறம் அதுல என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டாரு. ஸோ இது மூலமா நீங்க தெரிஞ்சிருக்கலாம், இது வந்து ஜஸ்ட் இந்த இன்வெஸ்டர்ஸை கேப்சர் பண்ற ஒரே நோட்டிவ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின் இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே இந்த காயின்ல கிடையாது. அண்ட் இன்னைக்கு ஏன் ப்ரோ ஏறிச்சு, அப்ப எப்படி ப்ரோ இன்னைக்கு வந்து ஏறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ETF ஸ்பெகுலேஷன் தாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ETF வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏறிச்சு. இதை வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா ட்ரேடிங்ல வந்து நிறைய பேர் வந்து மாஸ்டர் மைண்டா ஒர்க் பண்ணி ட்ரேட்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் குட். பட் நம்ம கிரிப்டோல வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் எதுலாம் பெஸ்ட் ஈல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் இஸ் நாட் அ குட் காயின். ட்ரம்ப்பே குட் காயின் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் மெலானியா ட்ரம்ப் இஸ் டெஃபினெட்லி நாட் அ குட் காயின்ங்க ஃபார் அ இன்வெஸ்டிங் பர்பஸ். ஸோ கம்மியான லாஸ்ல இருந்தாலும் மை பர்சனல் சஜஷன் இஸ் கோ அவுட் ஆஃப் தி மெலானியா ட்ரம்ப் அண்ட் ட்ரம்ப் இன்வெஸ்டிங். ஏன்னா அது ரொம்ப ஹை வாலடைலிட்டியில இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்ப என்ன வரும்னே தெரியாது. திடீர்னு அது ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுவாரு, டக்குன்னு ஏறுது. எப்படி நம்ம இலான் மஸ்க் டோஜ்க்கு பண்ணாரு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஏறுமே தவிர மற்றபடி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் நோஷனோட வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா இதை வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ தட் இஸ் நியூஸ் ஷேர் தி கைஸ் டுடே ஆஸ் அ caution and as an awareness. So தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனல் வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க to know all the interesting news regarding cryptocurrency.